ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட பல பகுதிகளில் ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி. இந்த பகுதி ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, ஆண்டவர் முதல் முறையா நாசரேத்துங்கிற தான் வளர்ந்த ஊருக்கு ஆவியானவரால வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார், சோதிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் ஊழியோன்னு ஆரம்பிக்கும்போது அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாராம். சொந்த ஊருக்கு போய் அங்க அந்த தேவாலயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது இந்த பகுதியை தான் அவர் முதல் முறையா வாசிச்சு, இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்லுகிறான். அது நம்ம எங்க வாசிக்கோன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல. நம்ம அதை எடுக்க டைம் இல்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14 21 வரைக்கும் இந்த பகுதியை தான் ஏசாமி வாசிக்கிறாரு. வாசிச்சு முடிச்சு சுருளர், அன்னைக்கெல்லாம் பெரிய சுருள் தான் இருக்கும். அந்த சுருள் அவர் கையில கொடுக்கப்படுகிறது. ஏசாயா சுருள் அவர் கையில கொடுக்கப்படுகிறது. அதை வாசிக்கிறாரு. அந்த சுருள் எடுத்து அவங்க கையில கொடுத்து வச்சுட்டு எல்லாருடைய கண்கள் அவரை பார்த்து கொண்டு இருக்கும்போது, இன்றைக்கு உங்கள் கண்கள் காண இந்த வசனம் நிறைவேறினது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கும். அப்போ முதல் முறையா பிரசங்கிக்கும் போது அவர் பயன்படுத்தின வேத பகுதி இந்த பகுதி. இது அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில ஏசாமி சக்சஸ்ஃபுல்லான அவருடைய ஊழியம் எப்படி முடிஞ்சிச்சு, அவருடைய ஊழியம் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்ததற்கு முடிந்ததற்கு முக்கிய காரணம் என்ன? அவர் ஆவியானவரால முழுக்க 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 நிரப்பப்பட்டவரா இருந்தார். 2 வசனம் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் பேசுவாராம். எப்படி முடியுதுன்னு சொல்லி கேட்டா, அவரை நடத்துகிறது, அவரை நிரப்பி இருந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அவரால் எப்படி அந்த ஒரு மேன்மையான ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடிஞ்சிச்சு? நன்மை செய்கிறவராகவே எப்பொழுது இருந்தாரா, எல்லாரையும் விடுவிக்கிறவரா இருந்தாரா. எப்படி முடிச்சுன்னு சொல்லி கேட்டா, பைபிள் சொல்லுது அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தார். இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, இயேசு தனக்குன்னு இந்த பூமியில நியமிக்கப்பட்ட காரியத்தை வெற்றிகரமா செய்து முடித்ததற்கு காரணம் அவருக்கு அருளப்பட்டிருந்த ஆவியானவர். ஏன் இதை சொல்றேன்னாங்க, ஆண்டு இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய சகல பரலோக மகிமை என்ன செஞ்சாரா, வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனுஷ சாயல் ஆனார். அதனால பல நேரம் நம்ம சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு என்ன, அவர் தேவனுங்க அதனால அவர் செஞ்சாரு, நான் என்ன தேவனா, நான் என்ன இயேசுவா அப்படின்லாம் இந்த அரசியல்ல கூட சொல்லுவேன். நான் வந்து இயேசு இல்ல மன்னிக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உலக மக்கள் அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா நானும் நீங்களும் பல நேரம் என்ன சொல்லிடுவோம்னா, நான் இயேசுவா அப்படியெல்லாம் மன்னிக்கு இருக்கு, நான் இயேசுவா அப்படியெல்லாம் நடக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? ஒரு மனிதனா ஆதாம் எதை செய்ய தவறினானோ அதை ஒரு மனிதனா வந்து செஞ்சு முடிக்க வந்தார். அப்ப இயேசு நமக்கு முன்னோடி. இயேசு ஒரு காரியத்தை செஞ்சு முடிப்பாருன்னா நமக்கும் செய்து முடிக்கான்ற என்ன கொடுக்கிறாரு? கிருபை கொடுக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறோம் எவனோ நான் செய்கிற கிரியையை அவனும் செய்வான், அதை விட பெரிய காரியங்கள் என்ன செய்ய முடியுமா, செய்ய முடியும்னு வசனம் சொல்லி சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம். அப்ப ஆண்டவர் அவர் தேவன், முழுக்க முழுக்க ஒரு தேவன், பூமிக்கு முழுக்க முழுக்க ஒரு மனிதனா வந்தார். அந்த தேவனுடைய தன்மையை முழுவதும் விட்டுட்டு வந்தார். அப்ப இந்த பூமியில ஏசாமி வெற்றிகரமா வாழ்ந்து முடிச்சதற்கு காரணம் என்ன? அவர் தேவனா இருந்ததுனால அல்ல,
சாதாரண மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். அவரை நடத்தினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதே ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அருளப்பட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோமோ, எப்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ, அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரால நம்ம தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். அதான் அழகா இப்போ ஒரு பாட்டுல பாடியும், ஆண்டவர் நம்மை முத்திரை போட்டு இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எனக்குள்ள அச்சாரமாய் நமக்குள்ள வந்திருக்கிறாரு, நமக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதுதான் நம்முடைய ஒரு கர்த்தர் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட போது, நம்ம வாசிச்ச அந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல 7 ஃபோல்ட் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்க. 7 வகையான அவருடைய குணாதிசயங்களை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க ஆவியானவர் 7 விதங்களில் அவருக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம எடுக்க கூட வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், வெளிப்படுத்தல் 1:4, வெளிப்படுத்தல் 4:5. இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், அவரால் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். ஒரே ஆவியானவர் தான். அந்த ஒரே ஆவியானவர் 7 விதங்களிலே வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல அந்த 7 விதங்களில் எப்படி வெளிப்படுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை ரொம்ப ஆழமா நம்ம பார்க்க முடியாது, ஆனா மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். இப்ப ஏசாயா 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. இந்த 2வது வசனத்துல அந்த 7 ஃபோல்ட் ஸ்பிரிட், ஆவியானவருடைய 7 வித்தியாசமான தன்மைகள் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். 2வது வசனத்துல ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 11, 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். 7 குணாதிசயங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன 7? ஞானத்தை அருளுகிற ஆவி, 2வது உணர்வை அருளுகிற ஆவி, 3வது ஆலோசனையை அருளுகிற ஆவி, 4வது பலன் அல்லது பவர், வல்லமை, அந்த வல்லமையை அருளுகிற ஒரு ஆவி, 5வது அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிற ஒரு ஆவி, 6வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தரக்கூடிய ஆவியானவர், கடைசியா அந்த ஆவியானுடைய முக்கியமான தன்மை என்ன? வந்துட்டு போகிறவர் அல்ல. வசனம் சொல்லுது, நம்மோடு கூட அவர் அங்கே இருக்கிற ஒரு தேவன். 7 குணாதிசயங்கள் அவரை குறித்து வாசிக்கிறோம். அப்ப இயேசுவுக்கு தனக்கென்று நியமிக்கப்பட்டதை செய்து முடிக்க ஆவியானவருடைய துணை 7 விதங்களில் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப அவருக்கே தேவைப்படுமானா எனக்கு உங்களுக்கும் ஆவியானுடைய துணை நமக்கு தேவை. நிறைய தடவை ஆவியானவன் சொல்லி வரும்போது எமோஷனலா ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அதாவது உணர்ச்சி வசப்படுகிற ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். ஆவியானவர் வரும்போது உடல்லாம் புல்லரிக்கிறது. ஆவியானவர் உள்ளத்துல இருக்கும்போது நான் வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் உற்சாகம் அடைகிறேன். ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிச்சுப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வந்ததுனால அவர் இந்த மாதிரி வெளிப்பிரகாரமான காரியங்கள் அவர் செய்வதற்கு உதவி செய்தார் என்று பைபிள் சொல்லல. அதுக்கு பதிலா 7 வித்தியாசமான ஆவிக்குரிய தன்மைகளை நமக்கு முன்னால வைக்கிறார். அப்ப ஆவியானவர் என்னை நடத்துவாரனா? ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருப்பாரனா? ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நானும் இருப்பேனா? இங்க சொல்லப்பட்ட 7 காரியங்கள், அந்த 7 விதங்களில ஆவியானவர் எனக்கும் என்ன செய்யணும்? உதவி செய்கிறவரா இருக்கணும். முதல் காரியம் வசனம் சொல்லுது, அவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். அவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். நீங்க கவனிப்பீங்கன்னா அந்த 7 காரியங்கள் முதல் 6 காரியங்கள் 2 போடப்பட்டிருக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளுமா, இந்த 2 ஒரு பேர். அடுத்தது வாசிக்கிறோம், ஆலோசனையையும் வல்லமையும் அருளும் ஒரு ஆவி, அடுத்த பேர். அடுத்த 3வது வாசிக்கிறோம், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள ஆவியானவர். இது 3 பிரிவா. முதல் பிரிவுல ஞானமும் உணர்வும் வாசிக்கிறோம், இன்டெலெக்சுவல் பிளெஸிங்ஸ், அதாவது அறிவுபூர்வமான ஆசீர்வாதங்கள். 2வது ஆலோசனையும் பலனும் சொல்லி வரும்போது பிராக்டிக்கல் லைஃப்ல என்னுடைய அனுதின வாழ்க்கையில எனக்கு உதவி செய்கிற ஆவியானவர். 3வது வாசிக்கிறோம், அறிவையும் அதுக்கப்புறம் பயப்படுகிற பயத்தையும் அருள ஆவி. இது தேவனோடு இருக்கிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், உறவுகளில எனக்கு உதவி செய்கிற ஆவி. கடைசியா இது ஏதோ ஒரு நேரமா, ஏதோ உணர்ச்சி வசப்படும் போது மட்டும்தானா, உணர்ச்சி வசப்படுகிற மாதிரி பாடல்கள் பாடும்போது மட்டும்தானா, சபையா கூடி வரும்போது மட்டும்தானா? இல்லவே இல்லை. வசனம் சொல்லுது, அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆவியானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். சில ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் வரும்போதுங்க
பல விதங்களிலே பைபிள்ல அதை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறது. நான் வாசிச்சுட்டு வரும்போது, தியானிச்சுட்டு வரும்போது 3 முக்கியமான பகுதிகளில ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். முதல் முதல் பகுதி என்னன்னா, அவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதா உணர்வு கொடுக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்ல. தேவன் இருக்கிறார் என்பது அவங்க என்ன செய்கிறது இல்ல, நம்புகிறது இல்ல. ஏன் திறமைங்க, நான் சம்பாதிக்கிறேங்க, நான் படிக்கிறேங்க, நான் தொழில் செய்யறேன்னு சொல்லி சொல்லுகிறான். தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு அவங்களுக்கு இல்ல. தேவன் இருந்தா அவரால எனக்கு என்ன உதவி, எனக்கு என்ன ஒத்தாசைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல. ஆனா ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஒரு ஞானம் கொடுக்கப்படும். என்ன ஞானம்? ஒரு தேவன் ஒருவர் என்ன செய்கிறார், இருக்கிறாரு. அந்த தேவன் யாரு? அவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்கிற உணர்வு கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் கண்களை திறக்கலன்னா அவங்களால இயேசுவ தேவனா என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவரை ஒரு சிருஷ்டிகரா பார்ப்பாங்க. புத்தர், காந்தி, இயேசு. புத்தருக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க, காந்திக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க, நல்ல போதகரா தான் பார்ப்பாங்க. அவர் வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன் அவர்களால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஆவியானவர் இந்த ஞானத்தை அருளுகிற அந்த குணாதிசயம் எனக்குள்ள வெளிப்படும் போது மட்டும்தான் அவர் யார் என்று நம்மால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அவர் அறிவு. அவர் யார் என்று அறிந்து கொள்கிற அந்த ஞானம் உண்மை, அதுதான் உண்மையான ஞானம் வாசிக்கும். இதைதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தையும் தெளிவையும் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர் யார் என்று அறிந்து கொள்வது. இரண்டாவது, அந்த ஞானத்துல நம்ம கிடைக்கிற இன்னொரு பிளெஸிங் என்னன்னாம இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு அறிவு. அதாவது ரட்சிப்பு தேவை என்பது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க கூடங்க இந்த ரட்சிப்புங்கிற பெரிய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாரு, ஏசப்பா நம்பி எனக்கு என்ன கிடைச்சிச்சு. அப்ப அவங்கள பொறுத்தளவு ஆசீர்வாதம் என்ன, பணம் தான். ஆசீர்வாதம் என்ன, சுகம்தான். ஆசீர்வாதம் என்ன, பூமிக்குரிய ஏதோ ஒரு அசையா சொத்து தான். அவங்க இன்னும் கர்த்தரை என்ன செய்யல, அறியல. பெரிய ஆசீர்வாதம் என்ன, ரட்சிப்புங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்தார். அதுக்கு ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு நிருபம். இந்த நிருபம் இதுல அந்த ஞானத்தை குறித்து அவர் சொல்லுகிறத பாக்குறோம் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஒரு ஞானத்தை கொடுக்கிறாரா, அது வேத வசனத்தின் மூலமா ஆவியானவர் தருகிறாரு. எப்படி, என்ன தருகிறாரு? ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு ஞானம். எனக்கு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மேலதான், அவருக்குள்ளதான் இருக்கிறது, அவர் நாமத்தினாலதான் இருக்கிறது என்கிற ஞானத்தை ஆவியானவர் என்ன செய்ய முடியும், நமக்கு கொடுக்க முடியும் சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர் அவன் ஞானம் உள்ளவன் என்று வசனம் சொல்லுது. அப்பனா எல்லாருக்கும் இந்த ஞானம் இல்ல. ஆத்மா ஆதாயம் செய்யணும். என் ஆத்மாவை காத்துட்டா போதுங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், நான் தேவனுக்காக வாழ்ந்துட்டா போதும், மற்றவங்க பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை? ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? அந்த ஞானத்தை ஆவியானவர் என்ன செய்யல, இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல. அப்ப எனக்கும் உங்களுக்கும் ஞானத்தை அருளும் ஆவியானவர் இருக்குமானா ஆண்டவர் யார் என்பதை நான் என்ன செய்வேன், நான் அறிந்து கொள்வேன். ரட்சிப்பின் மேன்மை நான் என்ன செய்வேன், நான் அறிந்து கொள்வேன். மற்றவங்களுக்கு இந்த ரட்சிப்பு வரணுமே, மற்றவங்களுக்கு ஆத்மாவுக்கு ஆதாயம் செய்யணுமே என்கிற பாரம் நமக்குள்ள உண்டாகும். ஞானத்தை அருளும் ஆவியானவர். 2வது வாசிக்கிறோம், உணர்வை அருளும் ஆவியானவர். உணர்வை அருளும் ஆவியானவர். இந்த உணர்வுன்னு சொல்லி வரும்போதுங்க, இதுக்கு ஆங்கிலத்துல 2 வார்த்தை சொல்லுகிறாங்க. ஒன்று டிசர்ன்மெண்ட், இன்னொன்னு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறான். இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, பிரிச்சு பார்க்கிற ஒரு உணர்வு. இது தேவனால் உண்டானதா, இது பிசாசினால் உண்டானதா என்று சொல்லி பிரித்து பார்க்கிற ஒரு பகுத்து அறிவு என்று சொல்லி சொல்லுவாங்க. அல்லது வேறுபாடு பார்க்கிறது, பாகுபாடு பார்க்கிறது. இதுல அதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் இயேசுவுடைய வாழ்க்கையிலங்க. சடனா ஒரு நாள் வருகிறாங்க. அது எங்க வாசிக்கிறீங்கன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 17, 18. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசுவிட்டு வருகிறாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது அது சரியா இல்லையான்னு கேள்வி கேட்கிறான். அப்ப வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவர்களுடைய தவறான குணத்தை நன்கு அறிந்தவரா குற்றம் பிடிக்க பார்க்கிறாங்க.
இவர் வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா ரோமர் கையில இவர் என்ன செய்யலாம், பிடிச்சு கொடுத்துடலாம். வரி கொடுக்கணும்னு சொல்லிட்டா யூதர்களுக்கெல்லாம் அவங்க வரி வாங்குறாங்கன்னு தான் ரோமர் மேல கோவம். அப்ப யூதர்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லி எப்படியாவது ஒரு சிக்க வைக்கும்படி அந்த உணர்வோடு கூட ஆண்டுகிட்ட கேள்வி கேட்கிறான். அப்ப ஏசப்பா பைபிள் சொல்லுது, அவங்களுடைய அந்த அசுத்தமான சிந்தனையை புரிந்தவர்களா, நீங்க ஏன் என்ன சோதிக்கிறீங்க வேதனையோடு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு 16ஆம் அதிகாரத்துலங்க பேதுரு ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கெல்லாம் சிலுவை பாடு வரக்கூடாது, உங்களுக்கெல்லாம் பாடு வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவையே கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அது எங்க நீங்க வாசிப்பீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல. அப்ப இயேசுவை தனியா கூட்டிட்டு போய் உங்களுக்கெல்லாம் அது நடக்க கூடாது சொன்ன போது பைபிள் சொல்லுது, பேதுருவை ஏசப்பா கடிந்து கொள்ளுகிறார். என்னன்னு கடிந்து கொள்ளுகிறார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவழி சிந்திக்கிறார். அங்க அழகா புரிந்து கொண்டாரு, இது பேதுரு பேசல, பேதுருக்கு பின்னால யார் பேசுறா, சாத்தான் பேசுறான்னு புரிந்து கொண்டு அந்த பகுத்தறிகிற ஞானம் அவருக்கு இருந்ததை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல நிறைய பேர் ஏசப்பாவை நம்பி வருகிறான். ஆனா பைபிள் அழகா அந்த வசனம் சொல்லுது, அவர் மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை நன்கு அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி என்ன செய்யல, இணங்கவே. சரி, அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நிறைய பேர் ஏசப்பாவை நம்புகிறாங்களா, அவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிறாங்க, பிரசங்கத்தை பார்க்கிறாங்க, அவருடைய கிரியை பார்க்கிறாங்க, அவர் அநேகர் அவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறாங்களா. அப்ப என்ன நடக்குது? 25ஆம் வசனத்துல 24, 24, 25 வாசிப்போம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. அந்த அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு ஆவி, அந்த உணர்வை உணர்த்தக்கூடிய ஒரு ஆவி ஏசப்பாக்குள்ள இருந்துச்சு. அப்ப நானும் அந்த ஆவியானவள் நடத்தப்படுவேனா, எனக்கும் இது பிரித்து பார்க்கிற அந்த ஞானத்தை ஏசப்பா நமக்கு கொடுக்கிறார். இது புரிந்து கொள்ள வைக்கிறார். இது சாத்தான்ட்டு வந்திருக்கு, இது ஆண்டுட்டு வந்திருக்கு, இது மாம்சமா இந்த காரியத்தை பேசுகிறாங்க. இப்ப நமக்குள்ளயும் ஒரு சில முடிவெடுக்க பிசாசு தூண்டுகிறான். உடனே நம்ம புரிந்து கொள்ள முடியும், உணர்வு அருகிற ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாருன்னா இது தேவன்றிருந்து வந்ததில்ல. இந்த சிந்தனை, இந்த முடிவு, இந்த மாதிரி பேச்சு இது தேவன்றிருந்து வந்ததில்ல, இது பிசாசுன்னு வந்தது, இது சுயத்திலிருந்து வருகிறது. அந்த பிரித்து பார்க்கிற உணர்வை, டிசர்னிங் ஸ்பிரிட், அது ஆண்டு நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் அறிவு, இது இன்டெலக்சுவல் பிளெஸிங்ஸ். இரண்டாவது செட் என்னன்னா ஆலோசனையும் அதுக்கப்புறம் பலனையும் அருளக்கூட ஆவி. ஆலோசனை சொல்லி வரும்போது நம்ம ஒரு 2 வசனம் வாசிச்சு, ஒரு வசனம் கூட போதும் நமக்கு. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர் யாரு, அவரை குறித்து வசனம் சொல்லும் போது வாசிப்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய நாமம் என்ன சொல்லிட்டு வரும்போது அதுல ஒரு நாமம் என்ன, அவர் ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஆலோசனை வார்த்தை வரும்போதுங்க சரியான முடிவெடுப்பது. இப்ப ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் உணர்வை கொடுக்கிறார். அந்த ஞானம் மட்டும் உணர்வு மட்டும் இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானத்தை வச்சு, உணர்வை வச்சு நான் சரியான முடிவுகளையுமே செய்யணும், எடுக்கணும். ரைட் டெசிஷன்ஸ் இன் த ப்ராப்பர் சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலையில சரியான முடிவெடுப்பது இது ஆண்டவர் கொடுத்தாதான் செய்ய முடியும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம்னா, ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த சூழ்நிலையில நான் சரியான முடிவு நான் என்ன செய்யல, நானே எடுக்கல. இப்ப திருமண காரியங்கள் அல்லது வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள், வீடு செலக்ட் பண்ணுவது, நிறைய விஷயங்களில அன்னைக்கு நம்ம தவறான முடிவெடுத்ததுனால இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ஏன் அதை செய்கிறோம்? அந்த ஆவியானவர், அந்த ஆலோசனையின் ஆவியானவரா என்னை நடத்துவதற்கு நான் அவருக்கு என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. அவர் ஆலோசனையின்படி நடக்கல. அவர் ஆச்சரியமானவராய் ஆலோசனை கர்த்தரை அவரை பார்த்திருந்தேன்னா அவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். இன்னைக்கு நான் சுயமா பண்ணிட்டேன், என் மனசுக்கு சரின்னு செய்த நான் சொல்லிட்டேன். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதனால என் வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆலோசனையின் ஆவியானவர் எனக்கு ஆலோசனை கொடுக்க காத்திருக்கிறார். சரியான முடிவெடுக்கிற தேவன். அதான் வசனம் சொல்லுது, அந்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நடத்தப்படுவானா அவன் பேதையனா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களா, திசை கெட்டு போக மாட்டாங்க. வசனம் சொல்லி தவறான முடிவுகள் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு வாசிக்கும். ஆலோசனை கொடுத்தா சரியான முடிவெடுக்க உதவி செய்கிற. இந்த சரியான முடிவுகள் எடுப்பதற்கு கூட சுய பலன் பத்தாது. ஏன்னா மாம்ச பலன் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மை கட்டாயப்படுத்துகிறவங்க இருப்பாங்க.
நம்முடைய மனசு சொல்லு இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் வேற காரியத்தை சொல்லுவாரு. அந்த முடிவை எடுப்பதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு உறுதி தேவை, ஒரு பலன் தேவை. இந்த வசனம் சொல்லுது, ஆலோசனை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல ஆவியானவர். அந்த ஆலோசனையை நிறைவேற்றி முடிக்க நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். நான் இந்த காரியத்துல ஈடுபட மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இந்த சம்பளத்தை நான் வாங்க மாட்டேன், எவ்வளவுதான் அதுக்கு நன்மையா இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். அந்த உறுதியான முடிவெடுப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விட்டு கொடுத்துருவோம். சொந்தக்காரங்க சொல்லுகிறாங்க, ஊழியக்காரங்க சொல்லுகிறாங்க, கணவன் சொல்றாங்க, மனைவி சொல்லுகிறாங்கன்னு சொல்லி போயிருவோம். ஆனா ஆவியானவர் எனக்கு பலத்தை கொடுக்கும்போது, அந்த கண்ட்ரோல் பண்ணி, நீங்க அழகா ஒரு பாட்டு பாடணும்ல, அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். பாவம் செய்யாம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்க, நோ சொல்லுகிற ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் பலத்தின் ஆவியானவர் என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்க பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் முடியும் போது, இதான் மத்தேயுடைய கடைசி வசனங்கள். இயேசுப்பா சொல்லுங்க, உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இதை சொல்லும் போது அவர் என்ன சொல்லி சொல்லுகிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்க புறப்பட்டு போங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களோடு இருக்கிற நான் எல்லா வல்லமையுடையவர், அந்த வல்லம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அந்த பலத்தோடு நீங்க போங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஏசப்பா சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு முடிவை, ஒரு ஆலோசனையை நிறைவேற்றி முடிக்க அவர் அதிகாரத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது சரின்னு சொல்லி எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலே நிலைச்சிருக்க, நிறைவேற்றி முடிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இந்த ரெண்டு பிராக்டிக்கலான பிளெஸிங், ஆலோசனை செய்வதோ, முடிவெடுப்பதோ, அந்த முடிவை நிறைவேற்றுவதோ, அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதோ ஆவியானவர் செய்கிறார்னு வசிக்கிறோம். அடுத்த மூணாவது பேர் என்னன்னா, வசனம் சொல்லுது, அவரை அறிந்து கொள்வது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது வசனத்திலே பாருங்க, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அப்போ 7 டைமென்ஷன் ஸ்பிரிட்னு சொல்லி வரும்போது, 4வதாக 1 2 3 4 5 6, 5வதாக என்ன வாசிக்கிறோம்? அறிவை தரக்கூடிய ஒரு ஆவியானவர். இந்த அறிவுன்னு வரும்போது, முதல்ல சொல்லப்பட்ட ஞானம், உணர்வு, அதுக்கும் இந்த அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அறிவுன்னு வரும்போது, பைபிள்ல வரும்போது இடத்துல அதிகபட்சமா என்ன அர்த்தத்தோடு வரும்? அவரோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவு, அவரோடு இருக்கிற அந்த உறவை தான் இதை என்ன செய்ய கொடுக்கும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது தாங்க நம்ம அவரோடு நெருங்கி என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவரோடு ஒரு நெருக்கமான உறவு கொள்ள முடியும். an intimate fellowship with the Lord. ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு பயம்தான் இருக்கும். எனக்கு தகுதி இல்ல, அவர் பக்கமா போக முடியாது, அவர் சத்தத்தை கேட்க முடியாது, வேதத்தை வாசிக்க, வேதத்தை புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் இல்ல, அவரோடு நம்ம நெருக்கமா போக முடியாது. ஆனா ஆவியானவர் எனக்கு துணை செய்யும் போது இந்த ஒரு நெருக்கமான உறவை நம்ம கொடுக்கிறார். பாருங்க, நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதத்துல திரும்பி திரும்பி வாசிக்கிறோம். அது ஒரு பல நேரம் இது பரலோகத்தோட என்ன செய்யறோம்? நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். ஆனா யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அது நம்ம வாசிச்சிருவோம். ஏசுவாமி தன் சீஷரோடு கூட கடைசியாய் பேசி முடிச்சு, ஒரு பிரதான ஆசாரியனா பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் தான் யோவான் 17ஆம் அதிகாரம். இப்ப யோவான் 17ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. யோவான் 17:3 ஜான் வாசிப்போர். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்ன? நித்தியமாய் வாழ போறோம், சாவே இல்லாம வாழ போறோம், நித்தியமாய் பரலோகத்துல அவரோடு கூட இருக்க போறோம். என்ன செய்வோம் சொல்லி கேட்டா, அவரை நம்ம என்ன செய்வோமா? அறிந்து கொண்டே இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோடு ஐக்கியப்படுகிறோம், அவரோடு நெருங்கி போறோம், அவர் யாரின் புரிந்து கொள்ள போகிறோம், அவரோட ஒரு உறவுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? இருக்க போகிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது எல்லா உறவை விட, குடும்ப உறவுகள், திருமண உறவுகள், நண்பர்கள், சபையின் உறவு, எல்லா உறவை விட எனக்கு எது பிரதானமாய் தெரியும்னா, ஆண்டவர் பாதத்துல உட்காருவதுதான் எனக்கு பிரதானமாய் தெரியும். அதான் ஏசப்பா மரியாளை குறித்து சொன்னாரு, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டான் வாசிக்கும். ஆண்டவர் ஆசைப்படுவது அதுக்குதான். சீஷரை பிரித்தெடுத்தது எதற்காக? ஊழியம் செய்வதற்காக மட்டுமல்ல, தன்னோடு கூட இருப்பதற்காக வசனம் சொல்லி சொல்லுது. அந்த கெத்செமனே தோட்டத்துல பயங்கர வேதனையோடு ஜெபிக்க போகிறார். அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான் தூங்குகிறாங்க. ஆண்டவர் வேதனையோடு கூட கேட்கிறார், எனக்காக என்னோடு கூட 1 மணி நேரம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? விழித்திருக்க மாட்டீங்களா? ஏசப்பா அந்த உறவை எதிர்பார்க்கிறாருன்னு வாசிக்கிறோம். ஏசப்பாவுக்கே இந்த உறவு தேவைன்னா எனக்கு உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் தேவையில்ல. ஆண்டவரோடு உறவு, தேவ பிள்ளைகளோடு இருக்கிற உறவு மெந்தளவு வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் வந்ததான் இந்த அறிவை எனக்கு அவர் கொடுக்க முடியும். அறிவு அந்த கடைசியா வாசிச்சோம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை அருளுகிற ஒரு ஆவியானவர். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாதாங்க அவரை குறித்து ஒரு பயம். இந்த பயம் வரும்போது
ஒரு நடுக்கத்தை குறிக்கல. அதுக்கு பதிலா அவரை குறித்த ஒரு மரியாதை, அவரை குறித்த ஒரு ஆச்சரியம். என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மரியாதைக்குரியவர். அந்த பயம், அந்த உணர்வு எனக்குள்ள வர ஆரம்பிக்குமா. நம்ம ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆவியானவருடைய 6வது தன்மை, இயேசுவுக்கு அவர் உதவி செய்த ஒரு விதம் என்ன? அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராய் இருந்தாராம். வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தாங்க என்னை தீமையை விட்டு விலக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவரை நான் பிரியப்படுத்துற ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். ஐயோ, அவருக்கு வேதனைப்படுவாரே, அவர் மனசு கஷ்டப்படும், அவ்வளவு பெரியவர், அவரை துக்கப்படுத்தி நான் இதை எப்படி நான் செய்ய முடியும்? அந்த உணர்வு, எனக்கு ஒரு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும். அப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது என்னை கர்த்தருக்குரிய மரியாதையை கொடுக்கிறவனா, அவரை சந்தோஷப்படுத்தி வாழணும். ஐயோ, அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை ஈடுபட மாட்டேன், எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாலும் அவரை துக்கப்படுத்தி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்குமா. ஆவியானவர் எனக்கு துணை செய்யும் போது இந்த பாரம் இருக்கும். அந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துலதான் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். 3வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குமா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுப்பதில்லை, பிதாவுக்கு பயப்பட்டு வாழுகிற வாய். எனக்கு உங்களுக்கும் அந்த ஒரு உணர்வு, அவரை தான் சந்தோஷப்படுத்தணும், அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, அது ஒரு உகந்த வாசனையா இருக்கும்னு வாசிக்கிறோம். கடைசியா நம்ம பார்க்கிறோம், அவர் என்றென்றைக்கும் அவர் மேல என்ன செய்வார்? தங்கி இருப்பார். எனக்கு உங்களுக்கும் ஏசப்பா ஆவியானவரை கொடுக்கிறேன் வாக்கு கொடுக்கும்போது ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஆவியானவருடைய 7 வித்தியாசமான குணாதிசயங்களை, இயேசுவை அவர் நடத்தின 7 விதங்களில கடைசியா சொல்லி முடிக்கிறது என்னன்னாங்க, ஜான் 14:16 வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இவர் சத்திய ஆவியானவர், இவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். நம்ம வாசிச்ச அந்த ஞானம், அதுக்கப்புறம் அந்த உணர்வு, அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஆலோசனை. அந்த ஆலோசனை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன், அவரோடு நெருக்கமான உறவை குறிக்கக்கூடிய அந்த அறிவு, அதுக்கப்புறம் வாசிக்கிறோம் அவருக்கு பயப்படுகிற பயம். இதெல்லாம் கொடுக்கிற ஆவியானவர் ஏதோ ஒரு நேரத்துல மட்டுமல்ல, ஒரு சூழ்நிலையில மட்டுமல்ல, என்றென்றைக்கும் என்னோடு கூட இருந்து அவரை நடத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க போறோம், நமக்குள்ள அவர் வந்து தங்கி இருக்கிறாருன்னா அவர் ஆவியா தான் தங்கி இருக்கிறார். அவர் ஆவியான ஒரு தேவன். நம்ம திருவசனத்தை கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது வாக்குத்தத்தம் பட்ட பரிசுத்த ஆவியானவரால நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லு. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். இயேசுவை 7 விதங்களிலே நடத்தினார். என்னையும் நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவுக்கு தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆவியானுடைய 7 விதங்களிலே உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு உங்களுக்கு தேவை தானே. அன்று பார்த்து கேட்க போறோம், ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, அந்த உணர்வை எனக்கு தாங்க, எனக்கு ஆலோசனை எடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க, ஆலோசனையை நிறைவேற்றி முடிக்க எனக்கு பலனை தாங்க சுவாமி, உங்களோட நெருக்கமான உறவை எனக்கு தாங்க ஏசப்பா, உங்க பயப்படும் பயத்தை எனக்கு தாங்க. இது ஒரு நாள் ஒரு நேரம் மட்டுமல்ல சுவாமி, எப்பொழுதும் என்றென்றைக்கும் இடைவிடாமல் இது நாங்க நடத்தப்பட எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க இந்த பூமியில உமக்கு நியமித்ததை செய்து முடிக்க ஆவியானுடைய பங்கு பெரிதாய் இருந்தது அப்பா. ஆவியானவர் உண்மை நடத்தினாங்க, அந்த அந்த காரியங்கள்லாம் அருளினாங்க, நீங்க செஞ்சு முடிச்சீங்க. எங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டதை நாங்க ஓடி முடிக்க எங்களுக்கும் ஆவியாருடைய துணை தேவை. இன்னைக்கு காலையில ஜெபிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் ஆவியானவர் எங்களுக்கும் ஞானத்தையும் உணர்வையும் தாங்க ஏசப்பா. ஆலோசனையும் பலனையும் உங்களோட ஆவியானவன் எங்களுக்கும் ஆலோசனையும் பலனையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயக்கே தருளுகிற ஆவியானவர் எங்களுக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு நிமிஷம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு நிமிடங்கள், ஏதோ உணர்ச்சி வசப்படுகிற நேரங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, என்றென்றைக்கும் எங்களோடு இருந்து நடத்துகிற ஆவியானவரே எங்களை நடத்துங்கன்னு இன்னைக்கு காலையில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு நியமிச்ச காரியங்களை நாங்க செய்து முடிக்க ஆவியானவர் கூட இருந்து துணை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.